வணக்கம் சார், எனது பெயர் தேஜஸ் மித்தா. பகுதி 1 வினாத்தாளில் 24வது கேள்விக்கான விடை. 100 சென்டிமீட்டர் நீளமான ஒரு அளவு நாடாப்பட்டியில் நடுவில் இரு இடங்களில் 14 சென்டிமீட்டர் 16 சென்டிமீட்டர் நீளமான இரு பகுதிகள் பழுதடைந்து விட்டன. அப்பகுதிகளை அகற்றிவிட்டு மீதமான துண்டுகளை 4 சென்டிமீட்டர் வீதம் ஒன்றின் மீது ஒன்றை வைத்து இரு இடங்களில் ஒட்டப்பட்டன. தற்போது கிடைத்துள்ள அளவு நாடாப்பட்டியின் நீளம் யாதுன்னு கேட்டுக்கு. மொத்தமா 100 சென்டிமீட்டர் நாடாப்பட்டி இருக்குது. நாடாப்பட்டியில் நடுவில் இரு இடங்களில் 14 சென்டிமீட்டர் 16 சென்டிமீட்டர் நீளமான இரு பகுதிகள் பழுதடைந்து விட்டன. இரு பகுதிகளில் 14 சென்டிமீட்டர் 16 சென்டிமீட்டர் இருக்குது. அப்பகுதிகளை அகற்றிவிட்டு மீதமான துண்டுகளை 4 சென்டிமீட்டர் வீதம் ஒன்றின் மீது ஒன்றை வைத்து 14 சென்டிமீட்டர்ல 4 சென்டிமீட்டர் இருக்கும், 16 சென்டிமீட்டர்லயும் 4 சென்டிமீட்டர் இருக்கும். ஒன்றின் மீது ஒன்றை வைத்து இரு இடங்களில் ஒட்டப்பட்டன. தற்போது கிடைத்துள்ள அளவு நாடாப்பட்டியின் நீளம் யாதுன்னு கேட்டுக்கு. 16 சென்டிமீட்டரையும் 14 சென்டிமீட்டரையும் கூட்டணும். கூட்டுனா 30 சென்டிமீட்டர். 4ஐயும் கூட்டினா 8. அப்ப 30ஐயும் 8ஐயும் கூட்டணும், 38. இப்போ மொத்தமா 100 சென்டிமீட்டர் இருக்கு. 100 சென்டிமீட்டர்ல இருந்து இந்த 38 சென்டிமீட்டரை கழிக்கணும். கழிச்சா 62. தற்போது கிடைத்துள்ள அளவு நாடாப்பட்டியின் நீளம் யாதுன்னு கேட்டுது. அப்ப 62 சென்டிமீட்டர். நன்றி சார்.